மாப்பிள, என் சிஸ்டர் உனக்காக எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ அவங்களுக்கு பண்ணியிருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா நல்லா தான்டா இருந்தீங்க. இப்படியே அந்யூன்யமாகி 2 பேரும் சேர்ந்து வாழ போறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனால் இன்னைக்கு நீயே சிஸ்டர் வீட்டு விட்டு அனுப்ப காரணமாயிட்டியாடா. சரி ஓகேடா விடு. நம்ம கடைசி என்ன பேசணும்? சிஸ்டர் மனசுல உன் மேல அன்பு பாசம் இருக்கா தெரிஞ்சு சொல்லுதானே போனேன் அப்படியே தலையிலா மாறி சிஸ்டர் வீட்டை விட்டு அனுப்ப காரணமா இருந்திருக்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் நீ இப்படி பண்ணுவேன்னு. பாவண்டா சிஸ்டர், அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். சரி அவங்கள விட்றா. அந்த மனுஷன் என்னடா பண்ணாரு? உன் மாமனாரு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, அவரையும் அவமானப்படுத்தி வெளியே அமைச்சிருக்கீங்க. அப்ப கூட நீ கை கட்டி வேடிக்கைதான் பார்த்துட்டு இருந்தேல, என்ன எதுவுமே நடக்காத மாதிரி பாக்குற? ஏதாவது பேசுறா மாப்பிள. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே ரொம்ப கேவலமா இருக்குடா. ஆமா மாப்பிள, உனக்கு என்னடா, உங்க அண்ணங்க இப்ப ஜாலியா இருப்பாங்க, நீ ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதானே. இந்த அடி ஜாலியா இருப்புடி, அடி அடிடா புடி. நீயாவது என் நிலைமைய புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீயும் இப்படி பேசி என் வலி என்ன அதிகமாக்குறடா. நான் ஏற்கனவே உள்ள நொறுக்கி போய் கிடக்கேன்டா, நொறுக்கி போயிருக்கேன். மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை அனுப்பிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்து என்ன கொண்டு விட்டுருக்குடா. அதான் வீட்டுல இருக்க முடியலன்னு இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன்டா, அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? அவ என் கைய பிடிச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க நான் இங்க இருந்து போகட்டுமான்னு சொன்னா, அவ கேக்குறப்போ அவ கண்ணை கூட என்னால பார்க்க முடியலடா. தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்கன்னு அவ கண்ணு ஏங்கிட்டு இருந்துச்சுடா. உள்ளுக்குள்ள என் மனசு அவளை போகாதன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது என்னால வெளியே சொல்ல முடியலடா. ஏன் சொல்லல? சொல்றா, ஏன் சொல்லல? ஏன்னா என் முன்னாடி நின்னது என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குன என் அண்ணன்.